வணக்கம். நான் உங்கள் நண்பன் நண்பன் பேசிக்கிட்டு இருக்கேன். இது அன்மதி பாட்காஸ்ட். நம்ம எல்லாருமே பயம் அப்படிங்கிறது எப்படி ஃபீல் பண்ணுறோம்? நான் எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, பயம் அப்படிங்கிறது என்னோட இயலாமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் புதுசாக ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு நான் போகிறேன் அப்படின்னா, அந்த ஜாப் இன்டர்வியூவில் என்னோட இயலாமையை கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது என்னோட பயமாக இருக்கும். அல்லது என்னோடய பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது, அதாவது ஸ்டேஜில் ஏறி பேசும்போது என்னோடய இயலாமை வெளிப்பட்டுட்டா, என்னை அசிங்கப்படுத்திட்டா அப்படிங்கிற பயம் தான் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த புக்கில் ஒரு புக்கு படித்தேங்க ரீசெண்ட் டேஸில். இங்கிலீஷ் விஷயம்லாம் வாங்கி படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த புக்கை பற்றியான ஃபர்தர் விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பேசுவோம். இன்றைக்கி அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னென்னா, ஃபியர் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதாவது பயம் அப்படிங்கிறத எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சில விஷயங்கள் சொன்னாலும் அதில் மையக்குதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பயத்தோட முக்கியமான காரணி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஜாப்க்கு போகிறேன், அல்லது நான் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னா வீட்டில் திட்டுவாங்க. அல்லது நான் ஒரு டீமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னோடய ஃபுல் பொட்டன்ஷியல் என்னால் கொடுக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பயமாக இருக்குது. அப்படிங்கும்போது அதோட உண்மையான பயம் அப்படிங்கிறது டிஎல் திட்டுவாங்களோ, பேரண்ட்ஸ் திட்டுவாங்களோ, அல்லது ஜாபில் தோற்றுடணுங்கிறது நம்மளோட ஃபியர் இல்லை. நம்ம புதுசாக ஒரு என்வாய்மெண்ட்டுக்கு போதும், அதோட மையக்கரு என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் இன்றைக்கி கம்மி மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னா என் பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை என்னால் பூர்த்தி பண்ண முடியாது. ஸோ அவங்க டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க, அதனால் என்ன ஸ்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அதோட மையக்கரு. அதே மாதிரி நான் ஒரு டீமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த டீமோட ஃபுல் பொட்டன்ஷியல் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு நம்மளால் ரீச் பண்ண முடியாது. அப்போது அது டீம் ஃபெயிலியர் தான் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லாமல் ஓவரால் அந்த ப்ராசஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக பார்க்கும்போது அதோட மையக்கருவை நம்ம கண்டுபிடிச்சி அதை டேக்கிள் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபெயரை அந்த பயத்தை நம்ம இன்னும் பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஃபேமிலியோட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தங்கியிருக்கோம். அங்கே சடனாக நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஃபயர் அலாம் அலாட் பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ இது என்னடா கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அதை உடச்ச போட ட்ரை பண்ணுவோமா, இல்லை நம்ம ஃபேமிலி எல்லாத்தையும் சேஃபான ஜோனுக்கு கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளோட உடம்போட அல்லது நம்ம மைண்டோட ஒரு ரெஸ்பான்சிங் சிஸ்டம் அல்லது ஒரு வார்னிங் சிஸ்டம் தான் நம்மளோட ஃபியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபியரில் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபயர் சுச்சுவேஷன்லேயும் நமக்கு பயம் தான் இருக்கும். ஆனால் அந்த பயத்தை நம்ம எப்படி பொட்டன்ஷியலாக பயன்படுத்தி நம்ம எல்லாத்தையும் சேஃப் ஜோனுக்கு கூட்டிகிட்டு போதுமோ அதே மாதிரி தான் நமக்கு பர்சனலாக வரக்கூடிய பயத்தையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேஜில் ஏறி நம்ம பேசும்போது நமக்கு வரக்கூடிய பயம் இருக்குல்ல, அதையும் அவ்வளோ பொட்டன்ஷியலாக தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் இங்கே ரொம்ப டார்கெட் பண்ணி சுற்றி வளைச்சி சில ஆக்ஷன்ஸ்லாம் சொல்லி நம்ம ப்ரீத்திங்கை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக பயத்தை நம்ம டேக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்க. ஸோ நான் ஹைலிஸ் அந்த புக்கை சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த புக்கு என்னென்னு தெரிஞ்சுக்க அடுத்தடுத்த எபிசோடில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அன்டில் தென் பை. நான் உங்கள் நண்பன் பேசிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த எபிசோட்ஸ் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த புக்கு உங்களுக்கு சொல்லி ஆகணும். அந்த புக் என்னென்னு கேட்டிங்கன்னா திங்க் லைக் அ மாங்க். அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.